ஹோம்மேட் ரசப்பொடி வச்சு ரசம் எப்படி வைக்கிறதுங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ரசப்பொடி 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா. ரசம் வைக்கிறதுக்கு இடி உரல்ல 5-6 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து தட்டி எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். மண் சட்டியில் தாளிப்பு கொடுத்துட்றேன். மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே தட்டி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் சேர்த்து தக்காளியை கைகளாலே மேஷ் பண்ணி வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி கொடுக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்திங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி இதில் சேர்த்து ரசப்பொடியை எல்லா வகை ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை எக்ஸ்ட்ராக்டை மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த ரசப்பொடியிலேயே மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன், அதனால் சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பணலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும், இல்லாட்டி டக்குன்னு கொதிச்சு வந்துடும். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்க்கும்போது சின்ன சின்ன பீஸாக தண்டோடு சேர்த்துக்கோங்க. மல்லி இலையும் சேர்த்துட்டு பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக நுரக்கட்டி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசப்பொடி வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.